அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை தற்போதைக்கு ரத்து செய்யப் போவதில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை தற்போதைக்கு ரத்து செய்யப் போவதில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் மீதான வழக்கில் விசாரணை தொடர்ந்து வருவதால் சஸ்பெண்ட் நடவடிக்கையை நீக்க இயலாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை தற்போதைக்கு ரத்து செய்யப் போவதில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் மீதான வழக்கில் விசாரணை தொடர்ந்து வருவதால் சஸ்பெண்ட் நடவடிக்கையை நீக்க இயலாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை தற்போதைக்கு ரத்து செய்யப் போவதில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் மீதான வழக்கில் விசாரணை தொடர்ந்து வருவதால் சஸ்பெண்ட் நடவடிக்கையை நீக்க இயலாது என்றும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் 2வது நாளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று தினமே உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பியிருந்தது. இந்த வழக்கில் முழுமையாக ஏடிஜிபி ஜெயராமன் ஒத்துழைப்பு வழங்கும் போது அவர் மீது ஏன் இந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் அவர் மீது இந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்விகளை உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருந்தது. மேலும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தொடர்பான விளக்கங்களை தமிழ்நாட்டு அரசிடம் கேட்டு தெரிவிக்கும்படி நேற்றைய தினம் வழக்கை இன்று விசாரிப்பதாக ஒத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் மீண்டும் இந்த பல்வேறு கேள்விகளை தமிழக அரசு முன்பாக எழுப்பியிருந்த அந்த கேள்விகளுக்கு பதிலாக தமிழக அரசு சார்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சட்டத்தின் விதிகள் படி விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நேரங்களில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது விதி. ஆதலால் அவர் ஏடிஜிபி ஜெயராமன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கான அந்த ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஆவணங்களும் நீதிபதி முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபி ஜெயராமனுக்கு எதிரான அந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்புடைய ஆவணங்கள் தாக்கல் செய்த நிலையில அவர் தொடர்ந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அவர் பணியிடை நீக்கத்தில் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் நீதிமன்றம் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. ஏன் ஜெயராமனை கைது செய்யவில்லை? அவர் மீது குற்றம் இருக்கக்கூடிய சூழல்ல அவர் மீதான விசாரணைக்கான வழக்கு இருக்கக்கூடிய நிலையில சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் ஏன் கைது செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு முன்பாக முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆவணங்கள் தாக்கல் செய்த நிலையில் இந்த ஆவணங்களை நீதிபதிகள் பார்த்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விவகாரத்தை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் ஆள்கடத்தல் தொடர்பான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகாக அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த வழக்கில் இருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு கடுமையான ஒரு கருத்துக்களை முன்வைத்திருந்தது. அவர்கள் தொடர்பான அந்த முன்ஜாமீன் வழக்குல முன்வைத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ஏடிஜிபி ஜெயராமன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்த வழக்குல தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் ஏடிஜிபி வழங்குவதாகவும் இந்த சூழல்ல அவர் மீது துறை ரீதியாக பணியிடை நீக்கம் எனக்கூடிய இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிடுவது கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நேற்று தினம் விசாரணைக்கு வந்திருந்த நிலையில தொடர்ச்சியாக இன்றைய தினம் 2வது நாளாக அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தமிழக அரசு சார்பில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கூடிய வாதங்களை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு வேறு நீதிபதிகள் விசாரணைக்கு மாற்றப்படுவதாகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஏடிஜிபியுடைய தரப்புக்கான நியாயம் என்ன என்பதை நீதிமன்றம், அதே நேரத்தில் அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசினுடைய விளக்கம் என்ன என்பதையும் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.